வெல்கம் டு தம்ஸ் அப். இந்த வீடியோவில் நான் ஒரு மினி ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். பெரும்பாலும் 80s அண்ட் 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் 1லேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. அதுலேயும் இன்னும் சில பேர் 1வது கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நான் மேலே சொன்ன மாதிரி 1வது கூட படிக்காத ஒருத்தவங்க கல்வியை பற்றி ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகமாக ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நாள் நான் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தப்ப எங்கள் வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ் அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே கிளம்புனோம். நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க என் கூட நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் எஜுகேஷன் பற்றி போக ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறதாகவும் அவங்க 3 பேரையுமே நல்லா படிக்க வச்சதாகவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், டிகிரி, பிஹெச்டின்னு என்னென்ன அவங்க பொண்ணுங்க விரும்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே படிக்க வச்சதாக சொன்னாங்க. இதுக்கான காரணம் அவங்க படிக்காததுனாலையும் தனக்கு அந்த கல்வி கிடைக்காதனாலையும் வைராக்கியமாக தன்னோட பொண்ணுங்களை படிக்க வச்சதா சொன்னாங்க. இதுக்கு மேலே தான் அவங்க சொன்ன திருவாசகம் வரப்போது. அது என்னன்னா, ஒரு புத்தகத்தை திறந்து பார்த்தா அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி இருக்குமா, ஒரு குருடர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதா சொன்னாங்க. கல்வியுடைய முக்கியத்துவத்தை எவ்வளோ அழகாக உணர்த்திட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி படிப்பறிவில்லாத நம்ம பெற்றோர்கள் நம்மளை படிக்க வச்சு அவங்க படிக்க முடியாத, வாசிக்க முடியாத புத்தகங்களை நம்ம கண்கள் மூலமாக பார்த்துட்டாங்க, படிச்சுட்டாங்க. இந்த வீடியோவை நம்ம ஜென்ரேஷனுக்கு கல்வி கண் திறந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன்.